முக்குளத்தோடு அப்படித்தான் இருக்காங்க, நாடாரும் அப்படித்தான். அவர் பிற்படுத்தப்பட்டவர்கள் சாதி பெருமிதம் இருக்கிறதே தவிர அவர்களும் படிக்கவில்லை, அவர்களும் அதிகாரத்துக்கு வரவில்லை. அதற்காக பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடை பெற்றுத்தந்த இயக்கம் இந்த இயக்கம். அது முதல் மாறுதல். அதற்கு பிறகு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் கேட்டார் ஐயா ராமதாஸ். அந்த மாறுதலை செய்து நம்ம தான். இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு என்ன தெரியுமா அடையாளம்? இந்தியாவில் வேறு எந்த கொம்பனும் செய்யலை. நல்லா கவனிங்க. இந்த அமித்ஷாவும் மோடியும் என்ன பண்ணாங்கன்னா, ஏக இந்தியாங்கிற பேரில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கின்ற எல்லா மாநிலத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியிலும் 15% டெல்லி நிரப்புனாங்க. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில், எம்எம்சியில், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில், எல்லா மெடிக்கல் காலேஜிலும் 15% எடுத்துட்டான், சட்டப்பட்டு எடுத்துட்டான். அப்படி 15% போகிற போது நமக்கு குறைய சீட் 85 ஆகிடுது, 100 சீட் 85 ஆகிடுது. இந்த 85 ரிசர்வேஷன் இருக்கு. பிசிக்கு, எம்பிசிக்கு, வன்னியருக்கு, நாடாருக்கு, முதலியாருக்கு, முக்குளத்தோருக்கு, கவுண்டருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. பழையருக்கு, பல்லருக்கு, அருமையருக்கு இருக்கு. மீதி 15 எடுத்துட்டான் பாரு. அதுக்கு ரிசர்வேஷன் இல்லை. அதுக்கு நேரம் அவார்டே வந்துடுவோம். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 60 காலேஜ் 70 காலேஜ் இருக்கு நினைக்கிறேன், கூட இருக்கும் தனியார் கல்லூரி சேர்த்து. அப்போ இந்தியா போல எத்தனை கல்லூரிகள் இருக்கும்? இத்தனை கல்லூரியிலையும் 15% லாபகமாக சொல்லாமல் கொள்ளாமல் சட்டம் ஏற்றி தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, ஏக இந்தியாவோட ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த 15%க்குள் தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் பெண்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டான எவனாய் சிந்திச்சானா? சிந்திக்கல. உச்ச நீதிமன்றத்திற்கு போய் அந்த 15% தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் பெண்களுக்கும் உண்டு என்று உத்தரவு வாங்கிய ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் தான்.